Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வென்னன்ஷன் யூபிஎஸ்சி. நவம்பர் 1, 2021க்கான நியூஸ் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டாக அப்லோட் பண்ணதுக்கு சாரி, ஹெவி ரெயின் சிக்னல் இஷ்யூ பண்ண முடியல. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க, தீபாவளி டைம், ஸோ கிராக்கர் சவுண்ட் வந்து வரலாம். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ரிப்பீட்டட் நியூஸ். நோ டைம் பவுண்ட் பேக்ட்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அட் G20. No commitments to ending domestic coal consumption. ஸோ நியூஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஹிந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுறோம். அப்பப்போ பார்த்தீங்கன்னா பிஐபி நியூஸ் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஸோ பிஐபி நியூஸும் பார்த்துட்டு சம்டைம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வராத சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சம் எக்ஸ்ட்ரா நியூஸ்லாம் கவர் பண்ணி சண்டேஸ் ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃபோட வீடியோ அப்லோட் ஆகும். அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. முழுக்க முழுக்க ஃபிலிம்ஸ்க்காக மட்டும் அந்த வீடியோ வந்து இருக்கும். ஓகேவா? அது ஹிந்துவில் கவர் ஆகாத இந்தியன் எக்ஸ்பிரஸில் வர நியூஸு, மற்ற பேப்பரில் வர நியூஸ் எல்லாமே கவர் பண்ணி சண்டே வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபிலிம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, பார்த்துருவோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் நியூஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். என்னென்னா நெட் ஜீரோ எமிஷன். நெட் ஜீரோ எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டைம் பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2050 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு. சைனா பார்த்தீங்கன்னா 2060 பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். COP26 சம்மிட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டைம் பவுண்ட் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலை. அதை விட்டு ரெக்கமெண்டிங் டு ப்ரொவைடிங் 100 பில்லியன் இயர் டு கவுண்டர் த கிளைமேட் சேஞ்ச். டெவலப்டு கண்ட்ரிகளில் இருந்து 100 பில்லியன் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஃபினான்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விஷயம் தான் பெருசாக வந்து பேசப்பட்டது. G20 கண்ட்ரிஸ் ஆல்சோ கமிட்டட் டு எண்டிங் இன்டர்நேஷ்னல் ஃபினான்சிங் ஃபார் ஆல் நியூ கோல் பிளான்ஸ் பை எண்ட் ஆஃப் 2021 பட் மேட் நோ மென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் கமிட்மெண்ட்ஸ் ஆன் எண்டிங் த கோல் பவர் ஜென்ரேஷன். அதாவது இப்போ இந்த எமிஷனில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இருக்குது. ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறமா ஒரு கண்ட்ரி கூட கோலுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா இருக்குது, யூகே இருக்குது. யூகே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க வச்சுப்போம் கோலுக்காக. அப்போ என்ன ஆகும், கோலுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணுவாங்க, எமிஷன் அதிகமாகும். ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வதேச லெவலில் பார்த்தீங்கன்னா கோல் சம்மந்தப்பட்டு எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டொமஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. எக்ஸாம்பிள் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாட்டில் எதனா ஒரு பிளான்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி முக்கியமாக இதில் வந்து இப்போ பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ COP26 கிளாஸ்கோ சம்மிட்டில் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை நம்ம அங்கே வந்து கொடுக்கலாம். G20 சம்மிட்டில் இன்னும் என்ன பேசுனாங்க அப்படின்னா, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், COVID-19 இந்த பேண்டமிக் வருது இல்லையா, ஸோ அதுக்கான வேக்சின் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்டர் த ஒன் ஹெல்த் ஒன் அப்ரோச் ஃபார் த வேர்ல்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான மெடிசனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா mRNA ஹப்ஸை வந்து பேராக கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இதில் வந்து என்னென்னா வேக்சின் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா mRNA வேக்சின் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து உண்டு. ஸோ நார்மல் வேக்சினில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ COVID-19 இருக்கு இல்லையா, அந்த வைரஸை வீக்காகி அந்த வேக்சினில் கொடுத்து நம்ம பாடிக்குள்ளே செலுத்துவாங்க. இது வந்து வேக்சின். இதுவே mRNA பார்த்தீங்க அப்படின்னா மெடிசனை போட்டு நம்ம பாடிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸை வந்து பின்னாக்கா க்ரியேட் பண்ணுவாங்க. இதான் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? So addressing the media, G20 Sherpa and Commerce Minister Goyal hailed the communique for the acknowledging India's concern for climate justice. சரி, ஓகே. இப்போ ஷெர்பா அப்படின்னா என்ன, G20 அப்படின்னா என்ன, அதை பற்றி பார்த்துடலாம். இந்த நியூஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அந்த கோல் சம்மிட் இப்போ யாரும் பண்ண போகிறது கிடையாது. இன்னொன்று mRNA வேக்சினுக்காக. சரி, ஸோ G20 ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் பியூராக இருக்கும், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ G20 பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் மீட்டிங், இதுக்கான PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. பெர்மனன்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்
கிடையாது. சரியா, முக்கியமான ஒரு ஃபேக்ட் இது. ஏன்னா சில ஆர்கனைசேஷன் இப்போ சார்க்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உண்டு, G20க்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது. 2021 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இட்டாலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ லீடர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வந்து ரொட்டேட்டிங் முறையில் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சம்மிட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1997-98 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் வந்து நிறைய வந்து கைஸ் வந்து இப்படினாக்கா போயிருக்கும். அப்போது G7 கண்ட்ரிஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா G20 கொண்டு வரலாம் அப்புறம் மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா சம்மிட் ஆன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் வேர்ல்ட் எக்கானமி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வேர்ல்ட்ஸ் ஜிடிபியில் 85% இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. பாப்புலேஷனில் 2/3 இவங்க மட்டும் தான் இருக்காங்க. முக்கியமான கண்ட்ரிஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. ஸோ 19 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? ஸோ 20 கண்ட்ரிஸ் என்ன நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஷார்ட்கட்டோட, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 2020 அண்ட் 16 பார்த்தீங்கன்னா G20 பற்றின கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், நான் மெம்பர் கண்ட்ரி ஆல்சோ இன்வைட் ஆஸ் எ கெஸ்ட். ஓகே, மெம்பர் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் G20யில் மெம்பர் இல்லாமல் இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு விருந்தாளியாக கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1999 பெர்லினில் ஃபஸ்ட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஷெர்பா அப்படின்னா என்னன்னா சிவில் சர்வன்ட் டிப்ளமேட் ஹூ அண்டர்டேக்ஸ் ப்ரிப்பரேட்டரி ஒர்க் ப்ரையர் டு த சம்மிட் கான்ஃபரன்ஸ். ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணலாம், தயார் பண்ணலாம், அதை பற்றின ஒரு ஹெட் வந்து போடுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷெர்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பியூஷ் கோயல் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருப்பாங்க, சேர்டு பை அம்பாஸ்டர் லூயி. இட்டாலியோட G20 ஷெர்பா. ஓகேவா? ஏன் அப்படின்னா இட்டாலி தான் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா G20 பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் G20 என்னெல்லாம் பேசியிருக்காங்க அதை பற்றியும் ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ COP26 பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், கிளைமேட் ஈக்விட்டி மானிட்டர் ஒரு வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ahead of COP26 Indian site highlights a emission gap. Climate equity monitor underline New Delhi's demand for climate justice அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ climate justice கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நியூஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன், வாங்க பார்த்துடலாம். ஸோ பேப்பரில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் பை த இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இந்தியா தான் இப்போ பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஃபேக்ட்டு எதுக்காக அப்படின்னா லிஸ்ட் த ஹிஸ்டாரிக்கல் CO2 எமிஷன் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரீஸ் UNFCCC பேஸ்ட் ஆன் ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல். அதாவது இப்போ அமெரிக்கா சைனாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக அதிகமாக பார்த்தீங்கன்னா எமிஷனை கொடுத்துட்டாங்க. இந்தியா வந்து இப்போ தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்ண போகுது அப்படின்னா எவிடன்ஸ் பேஸ்டில் இப்போ இந்தியா வந்து நெட் ஜீரோ எமிஷன் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி வந்து நிறைய எமிஷனை கொடுத்துருந்தாலும் முன்னாடி முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே சைனா அமெரிக்காலாம் வந்து எமிஷனை கொடுத்துட்டு டெவலப்டு ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே எவ்வளோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேட்டாவை இந்த வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. ஓகேவா? முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு வந்து அசம்ஷன் கிடையாது. இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் எமிட்டர் இன்றைக்கி நாளில், ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா 6th லார்ஜஸ்ட்டாக வந்து பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவர்ட்டி இருக்குது, ஹங்கர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணி ஆகணும், அது முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் சில விஷயங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம், ரெனியூவபிள் எனர்ஜி, ஃபேம் ஸ்கீம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஸ்கீம், க்ரீன் ஹைட்ரஜன் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருப்போம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த வெப்சைட் யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சென்னை ப்ளஸ் நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் பெங்களூரு ப்ளஸ் அதர் இண்டிபெண்ட் சயின்டிஸ்ட். ஓகேவா? இதான் பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸ் என்ன இருக்கோ நான் மொத்தமாக இதில் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. இது வந்து பின்னாக்கா போதுமானதாக இருக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன எய்ம்காக பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இது வந்து பண்ணவே இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டோ என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியோ அவங்க வந்து பண்ணவே இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அவங்க தான் பண்ணாங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட குறிக்கோள் என்ன அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா G20 சம்மிட்டில்
கிளைமேட் சேஞ்ச் பற்றின பேசுனது அண்ட் கிளாஸ்கோ சம்மிட்டை பற்றின அப்டேட் இங்கே வந்து இருக்குது. ஃப்யூச்சரில் வர வர அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாருங்கள், ரோ ஓவர் கேஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப் மன்ரேகா வேஜ். நம்ம ஏற்கனவே வந்து மன்ரேகா அப்படின்னா என்ன, யார் வந்து கொடுப்பாங்க, என்ன எய்ம் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டோம் October 30 நியூஸில். அந்த நியூஸோட தொடர்பு தான் இந்த நியூஸ். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மன்ரேகா பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஃபண்டு வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. கம்மியாக கொடுத்தனால நிறைய ஸ்டேட், எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக போயிருக்கு, பேமெண்ட் கொடுக்க முடியல, அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படி, இந்த டேட்டாவில் வந்து வேஜ் கேப், அதாவது கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில கேஸ்ட்டுக்கு வந்து முன்னாடியே கொடுத்துட்றாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பேசியிருக்காங்க. ஸோ கோர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த இடத்துல இந்த குட்டி டேட்டா மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்த நியூஸ் பார்ப்போம். ஸோ எடிட்டோரியல் பார்த்துடலாம். Getting nutrition back on the school high table. COVID-19 or otherwise, educational institutions need to ensure that school children are nurtured and nourished அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஆர்டிகளோட மெயின் எய்ம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 2 வருஷத்துக்கு அப்புறமா COVID-19லாம் முடிஞ்சு ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போகிறாங்க. ஸோ இத்தனை வருஷமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருந்தாங்க. 2 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் இருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான நியூட்ரிஷன் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க சொன்னப்பட்டது என்ன அப்படின்னா, COVID-19க்கு முன்னாடியும் கூட இந்தியா வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷனால் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய வந்து பார்த்துருக்கலாம், இந்தியா வந்து ஹங்கர் இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வீக்காக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து COVID-19னால இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அந்த பசங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக நம்ம வந்து இப்போனாக்கா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்லிங் இந்தியாஸ் ட்ரிபிள் பேர்டன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்க பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம். சரி, என்ன ட்ரிபிள் பேர்டன் பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர் நியூட்ரிஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இருக்குது, ஓவர் வெயிட் ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமா இருக்குது, அண்ட் டெஃபிஷியன்சி ஆஃப் த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் ட்ரிபிள் பர்டன் என்ன சொல்கிறாங்களோ அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அயன், ஜிங்க், கால்சியம், செவரல் விட்டமின். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டிக்கிட்டே வந்து போயினாக்கா போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து ஹிடன் ஹங்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பின்னாக்க ஃபுட்டில் வந்து கொடுக்கும் போது அதை வந்து ஒரு ஹிடன் ஹங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பசங்க வந்து போயினாக்கா நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிடும் போது எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நான் குண்டாயிட்டேன் அப்புறமா சொல்லுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இல்லாமல் போகுது, நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இல்லாமல் போகுது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாலுமே நீங்கள் இன்னும் பசியாக தான் இருக்கீங்க. அதுதான் வந்து ஹிடன் ஹங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக பார்த்துட்டு இதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. எதுக்காக இந்த நியூட்ரிஷன் அண்ட் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்ப் ஆகுது, ஏன் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், பசங்க வந்து வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தேவை வந்து அதிகமாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 வயசு பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இட்லி போதும் அப்படின்னா 15 வயசு பிள்ளைக்கு 4 இட்லி வந்து இப்போ நகை வேணும். அப்போது அவங்க பாடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபேக்டர் இங்கே வந்து கொடுத்துருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிட்வீன் 2 and 10 years of age, children tend to grow at an average of 6 to 7 cm in height and 1.5 to 3 kg weight every year. But specifically, when the growth spurt happens at 10 to 12 years பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வயசு ஆக பார்த்தீங்கன்னா வெயிட்டும் அதிகமாகுது, ஏஜும் அதிகமாகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நியூட்ரிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மால் நியூட்ரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒட்டுமொத்தமான இம்யூன் சிஸ்டமே வந்து பின்னாக்கா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்யூன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேண்டமிக்கில் வரும்போது பசங்களை வந்து ஈஸியாக வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் கேர்ள்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு இப்போ நீங்கள் நியூட்ரிஷன் ஒழுங்காக கொடுக்கல, அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்யூச்சரில் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேபி பார்ன் ஆகும்போது
அந்த பேபிக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தலைமுறையே பாதிக்கப்படுறதுனால இப்போ குழந்தையாக இருக்கும் போது அவங்கள வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷனுக்கு, இந்த மால் நியூட்ரிஷனுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஃபேக்டர்ஸும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சோஷியல் காரணம்? நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், அதை தாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன் அர்பன் ஆஸ் வெல் அஸ் கம்மிங் மிடில் கிளாஸ் அண்ட் அஃபுலண்ட் கம்யூனிட்டிஸ் ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா COVID-19 பார்த்தீங்கன்னா வெளியே போகாத, அங்கே போகாத அப்படின்ற மாதிரி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ லாக் பண்ணி வச்சிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்குள்ளே வந்து கன்ஸ்டன்ட் சோஷியலைசேஷன் அப்படி சொல்லும் போது ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் வந்து போயிடும். நம்ம வெளியே போய் விளையாட முடியல, வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல அப்படின்ட்டு ஒரு டிப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஆகுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புக்குள்ளே வந்து நியூட்ரிஷன் வந்து கம்மி பண்ணலாம், அதனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவன் dwindling physical contact have become the new normal. COVID isolation and fatigue have led to generalized stress, adding the immunity challenge to the children. ஸோ இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அது கூட இம்யூனிட்டி கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ COVID-19 வெளியே விட முடியாது, பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரியவங்க வந்து பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மைண்டை பார்த்தீங்கன்னா காம் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த பெவரேஜஸ்ஸு ஸ்நாக்ஸ் நம்மளாம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் அழகு ஓகே. ஆனால் என்ன அப்படின்னா இம்பேலன்ஸ்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்னாக்கா அது வந்து மாறுது. ஹை கேலரிஸ் அதை தாண்டி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவையான விஷயங்களை நம்ம வந்து நம்ம பாடியில் கொடுத்து ஆகணும். ஸோ கொடுக்குற ஃபுட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், பட் இட் இஸ் பெட்டர் டு ஹெல்ப் தெம் சூஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ரேதர் தென் ஃப்ரெஷ் ஜூஸஸ். புரியுதுங்களா? இப்போ ஜூஸ் குடித்தாங்க அப்படின்னா அதில் ஐஸ் போட்டிருப்பாங்க, சுகர் போட்டிருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னு குடிப்பாங்க. ஆனால் அதை விட ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அதிகமான சத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பட் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா COVID-19 பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டாக உள்ளே வந்தது, நிறைய பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகியிருக்கு. ஃப்யூச்சரில் எப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படி வந்தாலும் நம்ம காப்பாற்றிக்க இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நீட் ஃபார் த பேலன்ஸ்ட் டயட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கரெக்டாக வந்து பார்த்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருப்பாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் ப்ரைமர்லி இன் த ஃப்ரூட்ஸ், vegetables, greens, nuts, legume and whole grains play the crucial role in enhancing the native and adaptive measures. A substantial serving of fresh fruit and vegetable, அதாவது ஜூஸ் இல்லாமல் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் கொடுக்கும் போது as much about 300 to 500 gram per day children is recommended அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஏஜ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கேலரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. அண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா 300 ml 400 ml பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலோ தயிரை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா கால்சியம், அந்த எலும்பு சத்து வந்து அதிகமாக்கும் கால்சியம் அண்ட் குட் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு அண்ட் இந்த மாதிரி பால் தயிர் எல்லாமே வந்துட்டாக்கா சின்ன பசங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மன் யோஜனா PM போஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரீ பிரைமரி லெவல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் எய்டட் பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கூல் மூலிமா கொடுக்கறதுனாலையும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க வந்து நல்லா பூஸ்டப் ஆவாங்க. இந்த COVID-19 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் சரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் சரி எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமானது பேரண்ட்ஸும் இதை பார்த்தீங்கன்னா பொறுப்பெடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ PM போஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 450 calories energy and 12 gram of protein served for the primary school, 700 calories and 20 gram proteins பார்த்தீங்கன்னா அப்பர் பிரைமரி ஸ்கூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இப்போ போஷன் ஸ்கீம் வந்து கேட்குறாங்க. இந்த ஸ்கீம்ஸில் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம் கேட்கும் போது நம்ம இந்த ஃபுல் ஆர்டிக்கல் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் இதான் வந்து ஃபுல்லாக வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக் புஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளைமேட் சேஞ்ச் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒன்று தான். அண்டர் எஸ்டிமேட்டட் யூட்டிலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மன்ரேகா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த கோட்ஸ் ஆர்டர் ஆஃப் பெகாசஸ். ஸோ இந்த விஷயம் எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த நோட்ஸ் நீங்கள் எடுத்துருப்பீங்க, அந்த நோட்ஸை வச்சுட்டு இந்த ஆர்டிக்கலை திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. நியூஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா?
அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல் பாருங்கள், லிவிங் ஆன் டெத் ரோ வித் இல்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் ஆன் மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெத் ரோ பிரிசனர்ஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் நெக்லெக்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சென்டென்சிங். என்ன அப்படின்னா டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டெத் பெனால்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டுக்காமல் அந்த டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன தீர்வு, என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க. சில கேஸும் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த ஆர்டிக்கலை முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 39A பற்றி பேசியிருக்காங்க. ஸோ டெத் வர்த்தி எ மென்டல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டெத் பெனால்ட்டி அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் பை ப்ராஜெக்ட் 39A பேஸ்ட் அட் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி டெல்லி பப்ளிஷ்ட். ஸோ ப்ராஜெக்ட் 39A வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்னா நம்ம டிபிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 39A வந்து போயினாக்கா உண்டு. ஸோ 39A பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் அதை பற்றி பேசியிருப்பாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா டெத் பெனால்ட்டி கொடுத்தாச்சு, அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் சில பார்க்கணும் அப்புறமா சொல்லியிருக்காங்க. சரி, டேட்டாஸ் நம்ம வந்து பார்ப்போம். நோ ரைட் டு ஃபேர் ட்ரையல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா ரிப்போர்ட் ப்ரெசன்ஸ் டீட்டெயில் ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் 88 டெத் ரோ பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்க. அந்த 88 பார்த்தீங்கன்னா 30 பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரெசிவ் இல்னஸ், 30 பேர் பார்த்தீங்கன்னா டிப்ரெசிவ் இல்னஸ் பார்த்தீங்கன்னா மனசோர்வாக இருந்திருக்காங்க. 19 பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி டிஸார்டர் கவலையாக வந்து இருந்திருக்காங்க. அண்ட் 3 பிரிசனர்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்காட்டிக் எபிசோட்ஸ், ஓகே, மனநோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் 8 பார்த்தீங்க அப்படின்னா சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. நியர்லி 11% ஆஃப் டெத் ரோ பிரிசனர்ஸ் வர் டயக்னிஸ்ட் வித் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த தூக்கில் போட்டவங்க இறந்தவங்க பார்த்தீங்கன்னா பியூராக பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இல்லை, அவங்க ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மென்டலி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களையும் இதை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கு. ஸோ இதுக்காக யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா not to impose death penalty on person suffering from any form of mental disorder to execute a such person. ஸோ யூஎன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் டிசார்டர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டெத் பெனால்ட்டியும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகியிருக்கும் போது அவருக்காக ஒரு வக்கீல் வந்து வாதாடணும் அப்படின்ற மாதிரி அவங்களால சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு லாயரை கன்சல்ட் பண்ண முடியும், பேசிக்க முடியும். ஆனால் மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களால அதை ஃபர்தராக வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான அந்த ஃபேர் ட்ரையல் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகுது. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 2 கேஸ் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெஸ் சந்தோஷ் மாருதி மானே 2014 கேஸு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேன் ஹூ ஹேட் கான் ஆன் பஸ் ரேம்பேஜ் கிளைம் தட் 9 லைஃப்ஸ் ரிஜெக்டிங் இஸ் இன்சானிட்டி பிளே ஹேட் ஸ்டேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா இந்த சந்தோஷ் மாருதி பார்த்தீங்க அப்படின்னா பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டிருப்பாரு இந்த கார்பரேஷன் இதில், அதில் 9 பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவருக்கு டெத் பெனால்ட்டி கொடுத்துருப்பாங்க. பட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்காரு, அந்த மென்டல் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கும் போது அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்சவுண்ட் மைண்டில் இருந்திருக்காரு, என்ன நடக்குதுன்னு அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்காரு. இருந்தாலும் அதை வந்து ப்ரூவ் பண்ணுறது கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஒரு பர்சன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்காரா எப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி கேஸை வந்து சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணும் போது அவர் என்ன மனநிலைமை இருந்தார் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு டெத் பெனால்ட்டி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா அந்த மென்டல் டிசார்டரை பற்றி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டுக்கல. இன்னொரு கேஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் கேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாட்ருகன் சவுகான் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டெத் சென்டென்ஸை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் என்னென்னா டிஸ்பைட் திஸ் கோர்ட் டு நாட் கன்சிடர் மென்டல் இல்னஸ் ஆஸ் அ மிட்டிகேட்டிங் ஃபேக்டர் வென் இம்போசிங் பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ வந்து டெத் சென்டென்ஸை கமிட் பண்ணால் கூட பனிஷ்மெண்ட் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து பின்னாக்கா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா பச்சன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுனாக்கா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பின்னாக்கா ஃபியூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதான் வந்து பேசியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ என்ன அப்படின்னா
இப்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மென்டலி அஃபெக்ட் ஆகிறாரு அப்படின்னா இந்தியாவில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் விஷயந்தான். புவர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்க்கப்படுது, இந்த பாவர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பார்க்கப்படுது. அந்த பாவர்ட்டினாலையும் அதிக பேர் பார்த்தீங்க அப்படின்னா மென்டலி அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோஷியல் டிட்டர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி இதுக்கான ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க முன்னெடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் டேரெக்டாக வந்து பின்னா கேட்க மாட்டாங்க. எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ டெத் பெனால்ட்டி பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மனித உரிமையில் இருந்து. ஸோ டெத் பெனால்ட்டி வந்து கொடுக்கலாமா, அதுக்கு உங்கள் வியூ என்ன, அந்த மாதிரி வந்து கேட்கலாம். இல்லை அப்படின்னா டிபிஎஸ்பி அதை மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்கலாம். எல்லா நம்ம ஆர்டிகல்ஸும் படிக்கும் போது நம்ம லிங்க் பண்ணி தான் வந்து படிச்சாகணும். இப்போ டெத் பெனால்ட்டி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அங்கே வந்து கொடுக்கலாம். நம்ம 3 கேஸ் நம்ம வந்து இப்போ படிச்சிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் கேஸ், ஹைகோர்ட் கேஸ் வந்து படிச்சிருக்கோம். அந்த கேஸ் நம்ம அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் இந்த ஆர்டிக்கலில் ஃபுல்லாக வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஒப்பேட் எட்வர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனியாக நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலிம்ஸுக்கு என்ன தேவையோ அதை மாதிரி நோட்ஸை நான் வந்து கொடுக்குறேன். சண்டேஸ் கொடுக்கும் போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கவராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் நியூஸ். பஞ்சாப் டஸ் எ டீப் டைவ் ஃபார் த இண்டஸ் டால்ஃபின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான ஃபேக்ட்ஸை பார்த்துருவோம். ஸோ இதில் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் மட்டும், இண்டஸ் ரிவர் டால்ஃபின் பார்த்தீங்கன்னா பிளான்டேசியா கேஞ்சிட்டா மைனர் அப்புறமா சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இண்டஸ் டால்ஃபின். ஸோ இண்டஸ் டால்ஃபின் பார்த்தீங்கன்னா ஐயூசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்டேஞ்சரில் வந்து இருக்குது. முக்கியமான விஷயம், இண்டிகேட்டட் ஸ்பீஷீஸ் ஆஃப் த ஹெல்த்தி ரிவர் சிஸ்டம். இது முக்கியமான ஒரு ஃபேக்ட்டு. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 2 ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீஷி வந்து இப்படினாக உண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஞ்சட்டிக் டால்ஃபின், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் டால்ஃபின். இதில் இண்டஸ் டால்ஃபினை பார்த்தீங்கன்னா பூலான் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம், இண்டஸ் டால்ஃபினுக்கு ஒரு சின்ன கண்ணு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் சொல்லும் போது அது வந்து பிளைண்டாக இருக்கும். இவென்ச்சுவலி பிளைண்டு. டைரக்ஷன் ஆஃப் லைட் வந்து எந்த பக்கம் வந்து போகுதோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் பஞ்சாப் இன் 2019 பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2007க்கு முன்னாடி வரைக்கும் இந்த டால்ஃபின் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எண்டமிக் அங்கே மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2007 பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஹரிக்கி வைல்ட் லைஃப் சாங்சுரிலையும் அண்ட் பீஸ் ரிவருக்கு பார்த்தீங்களா லோவர் பீஸ்லையும் டால்ஃபின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு இது எண்டமிக் கிடையாது. இது முக்கியமான ஃபேக்ட். நெக்ஸ்ட்டு ஹரிக்கி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அங்கே வந்திருக்கு. டால்ஃபின் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கெட்டாஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டாஷியன்ஸ் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் மேமல்ஸ், வேல், டால்ஃபின், பர்பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்துருக்கும். சரிங்களா? ரிசர்ச் யார் பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சாப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் இந்தியா அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சென்சஸ் பார்த்தீங்கன்னா எனுமரேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ரிசர்ச் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் WWFும். ஆனால் சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸை நீங்கள் வந்து போய்னாக்கா கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எக்ஸாமில் யார் இதை கொண்டு வராங்க கேட்டாங்க அப்படின்னா சென்சஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் இதை வந்து கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். Navy takes delivery of the warships. Stealth guided missile destroyer equipped with the BrahMos cruise missile அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்களோ நான் தனி நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஈஸியாக இருக்கும் படிக்க. ஸோ பாருங்கள், ப்ராஜெக்ட் 15B பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ப்ராஜெக்ட் 15A பார்த்தீங்க அப்படின்னா கொல்கட்டா டெஸ்ட்ராயர்ஸ் பற்றி 15A வந்து பின்னாக இருக்கும். 15B வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷிப் ஆஃப் 15B ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஸ்டீல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் விசாக் பில்ட் அட் மசகோன் டக் டாக்ஸ் லிமிடெட், இந்தியன் நேவி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ கிளாஸ் ஆஃப் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் இம்ப்ரூவ்ட் வேரியண்ட் ஆஃப் கொல்கட் டெஸ்ட்ராயர் 15A கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2011 சைன் பண்ணியிருப்பாங்க. 4 பிளேஸை பேஸ் பண்ணி விசாகப்பட்டினம், இம்பல், மர்முகு, சூரத். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வைசாக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முடிச்சிருக்காங்க. முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவி இண்டிஜினியஸாக பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சிருப்பாங்க. லென்த்தை பொறுத்த வரைக்கும் 163 மீட்டர் லென்த்து, 117.4 பார்த்தீங்கன்னா பீம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7300 டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏரியா. இது முழுக்க பியூர் ஃபேக்ட்ஸுங்க. ஸோ மக பண்ணி தான் ஆகணும். இம்ப்ரூவ்ட் சர்வைபிலிட்டி, சர்வை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்க அப்படின்னா சர்வைலன்ஸில் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரிட்டைன் ஹல் டிசைன் ஆஃப் கே கிளாஸ் டெஸ்ட்ராயர், கொல்கட்டா என்ன கொண்டு வந்தாலும் அதே மாதிரி ஒரு ஹல் டிசைன் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எக்யூப் டு கேரி ஆப்ரேட்
2 மல்டி ரோல் ஹெலிகாப்டர். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஹெலிகாப்டர் பார்த்திங்க வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி ஃபங்க்ஷனல் சர்வைலன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஷோர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸை வந்து சர்வை பண்ண முடியும். அண்ட் சிஎன் ஏர் பேஸ் டார்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இண்டிஜினியஸ் வெப்பன்ஸை வந்து மவுண்ட் பண்ண முடியும். மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், பிரம்மோஸ் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், இண்டிஜினியஸ் டார்பேடோ டியூப் லான்ச்சர், ஆன்டி சம்மரன் இண்டிஜினியஸ் ராக்கெட் லான்ச்சர், 76 mm சூப்பர் ரேபிட் கன் மவுண்ட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடிஷ்னலாக வந்து பாருங்கள், ஷிப்ஸ் ஆர் ப்ரொபோல்டு பை 4 gas turbine in combined gas and gas configuration have the maximum endurance of 4000 nanometer at speed of 14 knots. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீடு இந்த நேனோமீட்டர் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும், மேபி வந்து யூஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் பாருங்கள், சின்ன ஃபேக்ட்ஸ் மாதிரி. இன்ஃபார்மல் செக்டார் ஷாங்க் ஷார்ப்லி இன் 2021. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சுருங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அவங்க தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ செக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப பெரிய நியூஸ் வந்து கிடையாது, ஒரு குட்டி நியூஸ் தான். இதில் ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து இப்படின்னா கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் செக்டர் இன்ஃபார்மல் செக்டரில் வந்து எந்த அளவுக்கு பேண்டமிக் இருந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஸோ இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பின்னாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ பெருசாக வந்து பின்னாக கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ வேர்ல்டு நியூஸ் நம்ம வந்து சொல்லியிருப்பேன். வேர்ல்டு லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, சைனா, ஆப்கானிஸ்தான் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, யுஏஇ, லெபனான் அண்ட் யுஎன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்றத மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இருக்கிற எல்லா நேஷனும் பார்டர் படிக்க முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இந்த நியூஸ் பாருங்களேன். நம்ம எல்லாம் ஹோம் டாஸ்க் வந்து கொடுப்போம். உங்களுக்கான ஹோம் டாஸ்க் என்ன அப்படின்னா, வாட் இஸ் ETF? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன, யார் கொடுப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இதுக்கும் என்ன வந்து வித்தியாசம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகும் கண்டக்ட் ஆகி பண்ணிகிட்டு இருப்பாங்க, சில விஷயங்கள் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ETF அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கம்பைலேஷன் பார்க்கும்போது அங்கே வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளைமேக்ஸ் வந்துட்டோம். ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதில் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், ஃபிலிம்ஸ்க்கு தேவையான சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சண்டே ஈவினிங் நான் வந்து அப்லோட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன் PDF-ஓடு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.